உங்கள் பகுதி செய்திகள் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ். தென்னகையொத்தி கும்பகோணம் ராமசாமி திருக்கோவில் ராமநவமி பெருவிழா கொடியேற்றம் 19/3/2026 4ஆம் நாள் விழா 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்ககருட சேவை ஓலைசப்பரத்தில் வீதி உலா 9ஆம் நாள் 27/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு தேரோட்டம். அனைவரும் இருக்க ராமபிரான் அருள் பெறுக. கோவில் செயல் அலுவலர் பாமுருகன், தக்கார் ஆய்வாளர் வெங்கட சுப்பிரமணியன் மற்றும் கோவில் பணியாளர்கள். கும்பகோணம் ராமசாமி கோவிலில் ஸ்ரீ ராமநவமி பெருவிழா நிகழ்ச்சியை வழங்குவோர் RA ஆடவர் உலகம் மற்றும் சிறுவர் உலகம், ஆய்க்குளம் ரோடு, கும்பகோணம். ராசியான பேங்க், ஈசியான பேங்க், சிட்டி யூனியன் பேங்க். ஆன்மீக அன்னை பத்மாவதி தாயார் குரு பூஜை கதிராமங்கலத்தில் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்பு. கும்பகோணம் அருகே பல்வேறு சித்தர்கள் வாழ்ந்த கதிராமங்கலம் கிராமத்தில் வாழ்ந்த சித்தயோகி சத்குரு பத்மாவதி தாயார் அவர்களின் 23ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெற்றது. ஆன்மீக சொற்பொழிவு, பல்வேறு தானங்கள் வழங்கினர். மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. ஏற்பாடுகளை முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜாராம் குழுவினர் செய்திருந்தனர். ஸ்ரீ சந்திரபத்மம் சுவாமிகள், திருபுவனம் கண்ணன் அடிகளார், கும்பகோணம் அன்னை மாதாஜி, பாண்டிச்சேரி கோடித்தாத்தா சுவாமிகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பழனி, சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆன்மீக பெரியவர்கள் வந்திருந்து பத்மாவதி தாயார் அவர்களின் குரு பூஜையில் பங்கேற்றனர். பழங்கள் மற்றும் பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மகாதீப ஆராதனைகள் நடைபெற்றது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், முன்னாள் MP ராமலிங்கம், முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆனந்தம் ஆனந்தம் சிவா.
ஊற்றி அட்டாயி உங்கடந்தாய் ஊற்றி கைதை மலையானி போற்றி போற்றி வங்கய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாளும் பரவ உங்கள் கண்ணி தன்னோடும் அவரும் இதுவே அதே போல் சந்திரபத்மம் ஐயா அவர்களும் வாய்ப்பு கொடுத்தார்கள். புடலங்காய் சுவாமி பீடத்தில் வந்தவர்களும் இங்கு அமர்ந்திருந்த அனைத்து சான்றோர்களும் ஒவ்வொரு ஆண்டும் அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தை நமக்கெல்லாம் பெற்று தருவதற்காக அந்தந்த வகையில் யாருக்கெல்லாம் எப்படி செல்ல வேண்டுமோ அந்த கருத்துரைகளை ஆழச்சிறந்த கருத்துக்களாக நமக்கு அளித்து வருகிறார்கள். ஆகவே நாம் ஒரு குரு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்றாலே புண்ணியம் செய்தவர்கள். சித்தர்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அழைப்பு இல்லாமல் வர முடியாது. பொதுவாக வேதத்திலே சொல்லுவார்கள், சூர்யாய ஸ்வாகா சூர்யாய இதம் நமக. இந்த அக்னிஹோத்திரம் பண்ணும் பொழுது இந்த மந்திரத்தோட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இந்த அக்னிஹோத்திரம் மாலை முடிக்கும் போது அக்னி ஸ்வாகா அக்னி ஹிதம் நமக அப்படின்னு முடிப்பாங்க. இதுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ கவலையே பட வேண்டாம். நாம் செல்கின்ற கோவில்களாக இருக்கட்டும், சித்தர் பீடமாக இருக்கட்டும், அங்க நம்ம ரிசீவ் பண்ற அந்த ஹோம புகையாகட்டும், அவர்களுடைய கதிர்வீச்சுகளாகட்டும், நம்முடைய எத்தனையோ பிரிவி கர்மங்களை எல்லாம் கரைத்து விடும். நம்முடைய ஆன்மா கிரகிச்சு கொண்டிருக்கும். ஆகவே சித்தர்கள் பீடத்துல நடக்கின்ற ஹோமமாக இருக்கட்டும், பொதுவா ஹோமா தேவையில்லை. இப்போ நம்ம அம்மா அவர்கள் கண்ணனடிகள் அம்மா அவர்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பல நூறு பக்தர்களை சித்தர் உலா அழிச்சிட்டு போனாங்க. தமிழகத்துல பல்வேறு பகுதிகள், இன்னும் சொல்ல போனா கைலாய மலைக்கு கூட அழிச்சிட்டு போயிட்டு வந்தாங்க. அந்த சித்தர் உலாலாம் போய் ரசிச்ச பக்தர்கள் இங்க இருக்காங்க. இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க இந்த 2 மணி நேரத்துல நம்ம ஐயாவோட ஸ்பீச்ல எல்லாரும் எல்லா சித்தரையும் பார்த்துட்டு வந்துட்டோம். 1500 பாடல்களை நம் கண்ணன் அடிகளார் அவர்கள் அதற்கான விளக்க உரையை எழுதி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அந்த 1500 பாடல்களிலே இதிகாசம், ராமாயணம், மகாபாரத கருத்துக்கள் எல்லாம் இருப்பதாக ஐயா அவர்கள் தாயாரை அவங்களுடைய உறவினர்கள்லாம் சாதாரணமா பார்ப்பாங்க, எங்களால சாதாரணமாலாம் பார்க்க முடியாது. அது போல ஒரு ஒரு விஷயத்திலையும் மிகப்பெரிய ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூடயே இருந்து அந்த அருள் உலகத்தை நமக்கு நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நல்ல சூழ்நிலையிலையும் இந்த நல்ல நாள்லையும் இப்ப பன்னிரன் இருந்தார்னா இன்னும் அழகா சொல்லுவார் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் பற்றி. பல கோடி ஆன்மா இங்க இன்னைக்கு தவம் இருக்கும். இந்த குரு பூஜைக்கு பல மோகினிகள், பல யோகினிகள், பல யக்ஷணிகள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு அருள் கொடுக்க காத்துட்டு இருக்கோம். அதனால இங்க நீங்க நெகட்டிவா நினைக்காதீங்க, வரமா கேளுங்க. இன்னைக்கு என்ன வேணுமோ கேளுங்க. நான் ஒரு ஆண்டும் இந்த ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு அடுத்த ஆண்டு விழாவிற்குள் என் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைந்திருக்கும். அது பொருளாதாரமா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், எல்லாமே இந்த அம்மா நமக்கு நடத்தி கொடுக்குறாங்க. அத்தனை கருணை கடல். இன்னும் சாதாரணமா அவங்க சும்மா ஏதோ அதிஷ்டானம் ஏதோ ஒரு பூஜை பண்றாங்க, வந்துட்டோம் போயிட்டோம், அப்படிலாம் எதுவுமே